வணக்கம். இந்த பிளட் டொனேஷன் இந்த நிகழ்ச்சியை நடத்தி தர்றதுக்காக நமக்கு 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்க. ஒன்று ராமநாதன்ஜி, நம்மளுடைய சேவா பாரதியின் மாநில பிரசிடெண்ட். 2வது இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்கிறதுக்காக வந்திருக்கிற நம்ம சிறப்பு விருந்தினர் திரு கிருத்திகா ஹரி அவர்களையும், மற்றும் இங்கே நம்ம கூட சேவா பாரதியோடு இணைஞ்சு இந்த பிளட் டொனேஷன் கேம்பை நடத்துறதுக்காக வந்திருக்கிற டாக்டர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி நிகழ்ச்சி பல இடங்களில் சிறப்பாக நடத்தணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கிற பெரியவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி இது மாதிரி நிறையா கேம்ப்ஸ் எல்லாம் வச்சு நிறையா பீப்புள்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த சேவா பாரதியில் இன்றைக்கி எனக்கு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டதுக்கு, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு, வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேவா பாரதி சார்பாக இன்று இரத்த முகாமானது மராட்டிய பவனில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இதில் நம் ஆர்எஸ் மண்டலம் சார்பாக நண்பர்களும் இணைந்து ஒரு 10க்கு மேற்பட்ட நபர்கள் இரத்த தானம் இங்கு வழங்கினோம். 2 மணி வரை இந்த இரத்த தான முகாமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கும். ஏனைய நிர்வாகிகள் வந்து கலந்து கொண்டு இரத்த தானம் செய்ய விருப்பவர்கள் இரத்த தானம் செய்யலாம். இது டெங்குக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோன்னாங்க, டெங்கு வந்ததுன்னா அல்லது ஃப்ளூ வந்ததுன்னா, அந்த மலேரியா இந்த மாதிரி எல்லாம் வரும்போது டாக்டர்களுக்கு தெரியும், நிறையா பிளேட்லெட்ஸ் அது கொடுப்பாங்க. கரெக்டாக நிறைய தேவைப்படும். சேவா பாரதி சார்பில் பெங்களூரில் எல்லாத்துக்கும் ரொம்ப அறிமுகமான ஒரு இடம் பசவண்ணன் கோயில். அந்த பசவண்ணா கோயில் இருக்கிற இதில் நமக்கு அங்கே ஒரு பிளட் பேங்க் இருக்குது. ரொம்ப பெருசு. அந்த பிளட் பேங்க்கில் ஒரு நாளைக்கு ஒரு நேரத்தில் எந்த ஒரு நேரமானாலும் 120 பேர்த்துக்கு பிளட் எடுக்க முடியும். அந்த மாதிரி வசதிகள் இருக்கக்கூடிய ஒரு சென்டர், மிகப்பெரிய சென்டர். அந்த பிளட் எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பிளேட்லெட்ஸு, பிளாஸ்மா இதெல்லாம் தனியாக பிரித்து எடுத்து அவங்க அப்படியே பத்திரமா வச்சுருப்பாங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட பிளட்டு தேவைப்படும். என்னென்னு கேட்டால், எங்கேயாவது ஒரு பக்கம் இந்த டெங்குவோ மலேரியாவோ ஏதாவது ஒரு சீக்கு அதிகமாக ஃப்ளேரப் ஆயிருக்கு. உடனே அவங்களுக்கு தேவைப்படுறது இந்த பிளட்டினுடைய சர்ப்ளஸ், அதிலேருந்து பிரித்து எடுக்கக்கூடிய விஷயங்கள். பொதுவாக பிளட்டை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் வைக்க முடியும். ஆனால் அது பிரித்து வச்சுட்டா நிறைய நாளைக்கு வைக்க முடியும். இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குது. நான் கல்லூரியில் படிக்கும்போது, பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது ஒரு சின்ன அனுபவம் எனக்கு. இப்போ நம்ம மேட்டுப்பாளையம் ரோட்டில் ஆனமலை ஏஜென்சிஸ் தெரியும் இல்லையா, அந்த சிவானந்தா காலனிக்குள்ளே ரோடு வந்து பிரியுமே, அந்த இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், மைனர் ஆக்சிடெண்ட். அப்போது ஒரு ஸ்கூட்டர் இருக்கும், லேம்பரட்டா ஸ்கூட்டர்னு ஒன்று. அந்த லேம்பரட்டா ஸ்கூட்டரும் இன்னொன்று முட்டிக்கிச்சு. சைக்கிளில் வந்தவரும் இந்த லேம்பரட்டா ஸ்கூட்டரில் வந்தவரும் முட்டிட்டாங்க. அந்த லேம்பரட்டா ஸ்கூட்டரில் முதல்ல அந்த மட்கார்டு மேலே ஒரு கிரீடம் மாதிரி ஒரு கிரில் வச்சுருப்பாங்க. அந்த கிரில்லில் இருந்த ஒரு முனை இந்த காலில் இந்த இடத்துல ஏறிடுச்சு. இந்த இதுக்கு என்ன சொல்லுவோம், என்ன கணுக்கால்ங்கிறது கீழே இருக்குது, மசல், கால் சதையில் உள்ளே ஏறிடுச்சு. நாங்கள் அப்படி கிராஸ் பண்ணுறோம் மோட்டர் சைக்கிளில். அப்போல்லாம் யாராவது அடிபட்டு விழுந்தானே யாரும் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா பயம், போலீஸ் வந்து பிடிச்சிக்கும். இவர் எடுத்துகிட்டு நான் அங்கே வேணுகோபால் ஆஸ்பத்திரி, அங்கேருந்து பக்கம் தொடியலூர் போகிற வழியில், அங்கே போயிட்டு வந்தேன். அங்கே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ரொம்ப பிளட்டு போயிடுத்து, நீங்கள் வந்து பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிடுங்க அப்படின்னா.
அங்கேருந்து நம்ம பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வரோம், ஒரு ஆட்டோ ரிக்ஷா பிடிச்சி கொண்டு வரோம். ஆஸ்பத்திரிக்கு போகிறக்குள்ளேயே அவர் போயிட்டார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ளட்டு நிறையா போயிடுச்சு. அன்றைக்கு அந்த ஆஸ்பத்திரியில் அதை பண்ணுறதுக்கு வசதி இல்லை, இன்றைக்கி இருக்குது. அதனால் நாம் இந்த ப்ளட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது ஏதோ இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு மாத்திரமல்ல, நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுனால் அதுக்கும் தயாராக இருக்கிறதுக்கு தான் நாம் ப்ளட்டு கொடுக்குறோம். இந்த ப்ளட்டு கொடுக்குறதில்ல இந்த வேலையில் சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் நாமளும் ப்ளட்டு கொடுப்போம் அப்படின்னு வந்திருக்கிறவங்களுக்கும் மருத்துவர்களுக்கும் அதை தொடர்ந்து வந்திருக்கிற அதனுடைய பொறுப்பாளர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரியப்படுத்தி நிறைவு செய்கிறேன். ஹீமோகுளோபின் செக் பண்ணுறோம். இங்கே வந்து ஹீமோகுளோபின் வந்து எபோட் 12.5 மேலே இருந்தால் தான் டொனேட் பண்ண முடியும். அதை மட்டும் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹீமோகுளோபின் ஓகேவாக தான் இருக்குது. நல்லா தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் பார்த்துட்டு டொனேட் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது வேக்சின் கோவிட் அதுக்கப்புறம் ஃபீவர் கோல்டு காஃப் அதெல்லாம் இருக்குது. வேறு எதுக்கும் மெடிக்கேஷன் சாப்பிடுங்க. எப்போ பண்ணீங்க? என் பேர் மதன். நாங்கள் இங்கே மருதமலை மெயின் ரோட்லேருந்து பேசுகிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நான் இங்கே வந்து ப்ளட் கொடுத்தோம். ஆல்ரெடி 11 மந்த்ஸுக்கு முன்னாடி சாந்தி கேஸில் ப்ளட் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ப்ளட் கொடுக்கறது வந்து ஒரு சோஷியல் சர்வீஸாக பண்ணிகிட்ருக்கோம். நான் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் கொடுக்கலான்ட்டு இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ளட் வந்து ஒருத்தவங்களுக்கு போய் சேர்றது நம்மளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. வணக்கம். சேவா பாரதியானது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓ அமைப்பு. மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு இந்த அமைப்பானது ஒவ்வொரு வருடமும் விவேகானந்தர் பிறந்தநாளை முன்னிட்டு பல நல்ல காரியங்களை செஞ்சுட்டு வர்றோம். அதே மாதிரி இந்த தென் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சேவா பாரதி விவேகானந்தர் பிறந்தநாளை முன்னிட்டு தென் தமிழ்நாடு முழுவதும் இரத்த தான நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல் ஒரு நிகழ்ச்சி கோவை மாநகரில் மராட்டா பவனில் இன்றைய தினம் நடக்க இருக்குது. அனைத்து நல்ல உள்ளங்களும் பிளட் டொனேஷன் பண்ணக்கூடிய டோனர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பாக இந்த பிளட் டொனேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னுடைய வேண்டுகோளை வச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி கடந்த 10 வருடங்களாக நடந்துட்டு வருது. சேவா பாரதியின் சார்பில் கோவை மாவட்டத்தில் மிகச்சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இந்த வருடம் நாங்கள் சேவா பாரதியின் சார்பாக கோவை அரசு மருத்துவமனைக்கு இந்த இரத்த தான முகாமை இணைஞ்சு நடத்திட்டு இருக்கிறோம். இந்த பிளட் டொனேஷன்ஸை பூராமே ஜிஹெச்சுக்கு டொனேட் பண்ணுறோம். இப்போ இந்த நிகழ்ச்சியில் எல்லா நல்ல உள்ளங்களும் கலந்து கொள்ளுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிருத்திகா ஹரி. நாங்கள் வந்து சோப் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து ஒரு 4-5 கிளப்பில் இருக்கேன். நான் இந்த மாதிரி ஹெல்பிங் கிளப் தான். அதுவும் அலைன்ஸ் மெஜஸ்டிக்னு லைன்ஸ் கிளப்பில் எல்லாம் இருக்கோம். நாங்கள் பண்ணுறோம். பட் இது வந்து இன்னும் நல்லா பெரிய என்ஜிஓவாக இருக்கனால சேவா பாரதியில் இன்றைக்கி பண்ணுற சேவை ரொம்ப பெரிய விஷயம். இன்றைக்கி வந்து சேவா பாரதியும் அரசு மருத்துவமனையும் சேர்ந்து இந்த பிளட் கேம்ப் நடத்தியிருக்காங்க. எல்லா பொதுமக்கள் எல்லோரும் வந்து இந்த பிளட் கேம்பில் கலந்து பிளட் டொனேட் பண்ணி நம்ம இந்த அரசு மருத்துவமனைக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஏழை மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். எல்லோரும் வாங்க, வந்து பிளட் டொனேட் பண்ணுங்கள். இப்போ 12.5 மேலே இருந்தால் தான் டொனேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்குது. டாக்டர் பார்த்துக்கோங்க.
பிரணீத். இது செகண்ட் டைம் கொடுத்துருக்கேன். பேர் கலைவாணன். நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன். ஸோ ரத்தம் தானம் பயிர்றது நான் கொஞ்சம் பெருமைப்படுறேன். ஏன்னா நான் வந்து பாஸ்ட் 5-10 இயர்ஸ்க்கு முன்னாடி கொடுத்துருக்கேன். நிறைய பிளட் டொனேட் பண்ணியிருக்கேன். ஸோ வாலண்டியராக கொடுத்துருக்கேன், பிளட் இது மாதிரி கொடுத்துருக்கேன். பட் இலவசமாக இந்த மாதிரி வந்து ஒரு திருப்பி பிளட்டு சேர்றது தான் எனக்கு முதல் முறையாக நான் இதை ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் மற்ற பக்கம் கொடுத்துருக்கேன், அவங்க அதை வந்து இலவசமாக வாங்கிட்டு அவங்க பின்னாடி எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது. பட் இங்கே நான் வந்தது ஒரு கண்ணன்னு சொல்லி அவர் மூலிமா வந்தேன். பட் எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் நான் வந்து பண்ணுறதை வந்து எனக்கு மறுபடியும் தொடர்ச்சியாக நான் வந்து கொடுக்கணும்னு இந்த மொமெண்டம்லேருந்து நான் அதை ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த ரத்த தானம் செய்கிறது வந்து கண் தானம் சொல்லுவாங்க. எல்லாமே உலகத்திலே சிறந்த தானம் வந்து ரத்த தானம் தான் நான் நினைப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாருமே தானம் செய்யணும், ரத்த தானம் கொடுக்கணும், முன் வரணும். ஸோ இளைஞர்களுக்கும் இப்போ இருக்க இளைஞர்களும் அதை வந்து முன்னெடுத்து கொண்டு செல்லணும் என்னோடய ஒரு ஆசை. ஸோ அதை நான் மேக்ஸிமம் நான் கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதன் நோக்கத்துக்காக நான் கொண்டு வந்தேன் இங்கே வந்தேன் கொடுக்குறது. ஸோ நன்றி, எனக்கு வாய்ப்பளித்து இங்கே வந்து கொடுத்த அனைவருக்கும் எனக்கு தெரிவித்து தரது நன்றி. മഹേഷ്, കോയമ്പത്തൂരാണ്. ഞാനൊരു 4-5 പ്രാവശ്യമായി കൊടുത്തുകൊണ്ടിരിക്കുന്നു ബ്ലഡ്. 4-5 പ്രാവശ്യം. ഇനിയും ആവശ്യമുണ്ടെങ്കിലും എൻ്റെ ഫോൺ നമ്പർ ഇവിടെ കൊടുത്തിട്ടുണ്ട്, ആർക്ക് വേണമെങ്കിലും വിളിക്കാം. நான் பீலமேட்லேருந்து வரேன். எனக்கு வெயிட் செக் பண்ணாங்க, 50க்கு அபோவ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் 48 தான் இருக்கேன், அதனால் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணிட்டு. கண்ணன், காலப்பட்டி. ஆமாம், முதல் முறையாக. ஆமாம், நல்லா இருக்கு. வந்து வாட்டரும் இல்லை, சந்தோஷமாக இருக்கு. மனசு எல்லாம் பயம் இல்லை, இது இல்லை, இது இல்லை. ஃபஸ்ட் டைம் கொடுக்கறதுனால முதல்ல ஒரு தயக்கம் இருந்துச்சு, இப்போ எந்த இதுவும் இல்லை, நல்லா இருக்கு. ஆமாங்க.